நம்ம அவர்கிட்ட நீ பார்த்துக்கோ, இன்னைக்கு எனக்கு பிரச்சனையா, நாளைக்கு சாகவே வர விஷயமா இருந்தா கூட அவரை நம்ம பிடிச்சிட்டோம்னா லைஃப் நம்ம நினைக்க கூட தேவையில்ல, அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போவார். இது நிறைய ஒரு இன்னைக்கும் நம்ம வந்து இந்த கலியுகத்துல நிறைய பேர் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசி மக்கள் மனதில் வந்து நம்ம புரிதல் கொண்டு வந்தாலும் இப்போதான் வந்து வேல் வழிபாடு வந்து வந்துட்டு இருக்கு. இந்த வேல் வழிபாடுங்கிறது வந்து முதல்ல வந்து கோயில்கள்லையும் நிறைய நம்ம முன்னோர்கள் வீட்லேயும் இருந்து தனியாக வந்து நீங்கள் கிராமப்புறத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல் மட்டும் இருக்கும், முருகர் இருக்க மாட்டார். அதே ஒரு இன்சிடென்ட், ரியல் இன்சிடென்ட்டாகவே நடந்திருக்கு. என்னன்னா ஒரு ஆபத்து வந்து ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கந்தன் இல்லைன்னா கூட கந்தன் பாயும் வேல் அங்கே வந்து நிற்கும். பதில் அந்த வேல் வந்து வழிபாடு பண்ணோம்னா அது எதுக்குன்னா வீரத்தை கொடுக்கக்கூடிய வேல், ஞான வேல் அது. அந்த வேலை வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா, எந்த வீட்டில் வந்து வழிபாடு பண்ணோம்னா உங்களுக்கு பிரச்சனைகளை விட மனசு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்குள்ளாரே தைரியமா இருக்கும், தைரியம் உண்டாகும். ஏன்னா முருகர் அங்கே வீட்டில் உட்காந்துருவார். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது நம்ம இதுக்கு மேலே யாருமே பயப்படவும் தேவை கிடையாது. எந்த பிரச்சனைப்பா நீ கந்தா நீ பார்த்துக்கோ, முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னானே அந்த குரலே அவருக்கு காதலை கேட்கும். அப்போ அந்த வேல் வந்து அங்கே நிற்கும்.